ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி இருந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போவாங்க? அதுவும் இல்லாமல் குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருந்தால் இன்னும் நம்மளை குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நம்ம தெளிவாக முடிச்சுக்கணும் இல்லையா? அதனால தான் மல்லி இருந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் விழிப்பாக இருக்காங்க. இந்த தீபிகாவுடைய அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தீபிகாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு இதில் இப்போ நம்ம மல்லி இறங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த தீபிகாவோட தம்பி இறந்து போனான்னா அது அவனுடைய முட்டாள்தனம். அவன் இறந்து போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? அதுவும் இல்லாமல் அவன் கோலத்தனமாக முடிவெடுத்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவன் உண்மையிலேயே என்னை காதலிச்சிருந்தா எனக்காக அவன் வெயிட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் இறந்து போயிருக்கக்கூடாது. அதுக்காக இந்த தீபிகா அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு என்னை உசுரை வாங்கிட்டு இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட துப்பாக்கி ஒன்று ஆர்டர் போட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வராங்க. இந்த தீபிகா மறுபடியும் அந்த மல்லி எப்படி பழி வாங்கலாம், அவளை எப்படி போட்டு தரலாம், அவளை எப்படி சிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதே பிளானை போட்டுட்டு யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து இவங்க பின்னாடி போய் துப்பாக்கியில் சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அப்போ தான் தெரிய வருது இது மல்லின்னு சொல்லிட்டு. ஏய் மல்லி, உனக்கு அறிவு இல்லையா? எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஏன் இப்படிலாம் ஆடிட்டுருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன எதுக்காக சுட போகிறேன் அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் உங்கள்கிட்ட நான் ஓரியாடுறத சொல்லு. நான் அந்த தப்புக்கு காரணமானவே இல்லை. அதுவும் இல்லாமல் உன் தம்பி இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை, நீ ஏற்றுக்க போகிறதும் இல்லை. அதனால நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா? இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உன்னை கொலை பண்ணால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். எத்தனை நாளைக்கு தான் உங்கள்கிட்ட நான் ஓரியாடுறத சொல்லு. ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, ஓயாமல் உன்னால் எனக்கு சித்திரவதையாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்கிற நம்ம மல்லி இருந்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு அவளை விரட்டி பிடிக்க போகிறாங்க. அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவ அந்த ஃபோனில் கால் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க ஐஜி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரெக்கார்டாக பின்னாடியே துரத்திட்டு போகிறான் மல்லி. குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா தீபிகா. ஏய் தீபிகா, இல்லை, இனிமேல் உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். மறுபடியும் சீக்கிரே இருக்கல, அவனை விட மாட்டாண்டின்னு சொல்லிட்டு துரத்தி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 6 புல்லட்டுமே காலியாகிடுது. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறதுக்குள்ள மறுபடியும் புல்லட்டை கன்னில் ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேனே சாமின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது. அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண நம்ம ஐஜி இருந்துக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. தீபிகாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது. மல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க இந்த தீபிகா. அந்த அளவுக்கு இவங்க பண்ணதுனால தான் அந்த கோபத்தில் இருந்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் தம்பி மேலே இருக்க பாசத்தில் என்னை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்கன்னா நான் சத்தியமாக சும்மாவே இருக்க மாட்டேன். உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்கவே மாட்டேன். என்ன ஒன்று என் குழந்தை ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தைய யார் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் என்னை விட விஜய் நல்லாவே பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கையில் நான் சந்தோஷமாக போயிடுவேன். என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மறுநாள் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஜட்ஜி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போ தான் தெரிய வருது மல்லி இந்த கொலைக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தீபிகாவை விரட்டி கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் துரத்தியிருக்காங்க. அவங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. அது எல்லாமே கோர்ட்டில் தெரிய வருது. அதனால் அதிகபட்ச தண்டனையாக 10 வருட கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜெயிலில் போய் கம்பி என்னணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வேறு வழியிலேயே இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு வெளியே இருக்க முடியும்? ஒருத்தங்களை கொல்றதை விட அவங்க கொலை பண்ணுறதுக்கு போய் மரண தண்டனையை விட அவங்கள மிரட்டி அவங்களோட உயிர் பயத்தை காட்டுறது அதை விட பெரிய தண்டனை. அதனால தான் அந்த மாதிரி தண்டனையை கொடுத்துருக்காங்க மல்லிக்கு இப்படி ஒரு தப்பை செஞ்சதுக்காக. ஆனால் அவங்க வருந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா இவ பண்ண டார்ச்சருக்கு அதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போயாச்சும் அந்த மல்லியை எதுவும் பண்ணக்கூடாது, இனிமேலும் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இவன் நினைக்கிறாளா தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவள் எப்படி இதில் பழி வாங்கி அவளை எப்படி மறுபடியும் சிக்க வைக்கலான்னு அவள் யோசிப்பாளே தவிர மறுபடியும் அவள் திருந்திடுவான்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவ அவளுக்கு சரியான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுடைய வேலை போகணும், அவளுடைய தீய எண்ணம் எல்லாமே அவளுக்கு குறையணும். அவன் தம்பி எதுக்காக இறந்தான் அப்படின்றத முதல்ல அவள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவள் மல்லி தான் காரணம் மல்லியவை காரணம் பண்ணியிருந்தா கடைசி வரைக்கும் அவளுக்கு நியாயமும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. அதை அவள் புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட யார் யாரை பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.